ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அதில் சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் அவங்க யாரையும் விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு எனக்கு அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. நம்ம தேர்தல் பிரச்சார மேடையில் இல்லை, ஒவ்வொரு தடவை இல்லை மலையக மக்கள் சம்பந்தமாக இவங்க பரம்பரையாக ஒன்றும் செய்யலைன்னு சொல்றது ஒரு முழுமையான போய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். லாஸ்ட் just one thing. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலையக மக்களுக்கு வீடு கட்டுறது சுலபமான காரியம் இல்லை, அதுவும் எங்களுக்கு புரியும். மக்களும் பொறுமையா இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்தியா வீடு திட்டம் ஆரம்பத்தில் தொடங்கியும் இன்னும் இழுத்தடிக்கப்படுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அரசியல் தவறோ இல்லாட்டி அரசாங்கத்தோட தவறோ கிடையாது. அதோட ஒரு முக்கியமான காரணம் இங்க இருக்க எல்லா உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு காலமா நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், மலையக மக்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இவ்வளவு காலம் தாண்டியும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. தயவு செய்து இங்க இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே மலையக மக்களோட வரலாறு சரியா புரிஞ்சுக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 1948 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் உரிமைகளுக்காண்டி தான் நாங்கள் போராடி. ஒரே நாள்ல மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அதோட கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை நீங்க ஆராய்ந்து பார்த்தாக்கணும். பல்வேறு அரசாங்க மாற்றங்கள் கூட, பல்வேறு வேற கட்சியிலிருந்து தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்து கூட ஏன் நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல? 66,000 வீடுகள் கட்டி கூட நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒவ்வொரு தடவை நம்ம அரசியல்வாதியை கை நீட்டி அவர் தான் தவறுன்னு சொல்றோமே தவிர உண்மையான பிரச்சனைக்கு நம்ம முகம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு உண்மையான பிரச்சனை மலையகத்தில் பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம். இன்னைக்கு ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் இருக்குன்னா அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும், அந்த தோட்டத்துக்கு ஸ்கூல் வருமா, வீடு வருமா, யாருக்கு போகணும், எப்போ போகணும், எப்படி போகணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில் இருக்க மக்களை ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். ஒரு தோட்டத்தில் 100 பேர் வாழ்றாங்கன்னா, 100 குடும்பங்கள் வாழ்றாங்கன்னா, அந்த 100 குடும்பங்களில் வெறுமனே 10 குடும்பங்கள் மட்டும்தான் தோட்டத்தில் வேலை செய்யறாங்க. பாக்கி 90 குடும்பங்கள் தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்ஃபார்மல் செக்டர். ஆனால் அவங்க இன்ஃபார்மல் செக்டர் நான் ஒர்க்கர்ஸாக இருக்கிறனால பெருந்தோட்ட நிறுவனங்கள், பெருந்தோட்ட நிர்வாகம் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. இதுதான் உண்மையான பிரச்சனை. அதனாலதான் யார் அரசாங்கத்தில் பெருந்தோட்ட மக்களை பாரம் எடுத்தாலும் அவங்களால நினைச்ச அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியாம இருக்கு. இப்ப கூட இருக்கிற கஷ்டம் என்னன்னு நான் எடுத்து சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அவரோட உரையில அதிகமான அளவு பேசியிருந்தாரு. பெருந்தோட்ட மக்களுக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் அரசாங்கம் வழங்கியிருக்கு இந்த அஸ்வசுமா திட்டத்துக்கு அடியில். குறிப்பா இந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 6,000 ரூபாய் மானியம் வாங்குற திட்டத்துக்கு அடியில். ஒரே ஒரு விஷயம், இங்க ஒரு அமைச்சர் அவர்களும் இருக்காங்க. ஒரு அமைச்சர் அவர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு ஆலோசனை முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த மானியம் பெருந்தோட்டத்தில் இருக்க தொழிலாளர்களோட குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேரும், அங்க இருக்க மாணவர்களுக்கு போய் சேரும். ஆனால் அந்த இன்ஃபார்மல் செக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்மல் செக்டர், தோட்டத்தில் வேலை செய்யாத குடும்பங்கள், அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேருமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, இல்லை நிறைய பேர் ஐசி இல்லாமல் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அந்த 6,000 ரூபாய் அந்த அஸ்வசுமா கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனால் பெருந்தோட்ட பகுதியில் ஐசி இருந்தா கூட அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமா வர வரப்பிரசாதங்கள் சேர மாட்டேங்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க இருக்க பெருந்தோட்ட துறையில் இருக்க தோட்ட முகாமையாளர் அவர் தான் தீர்மானிக்கிறாரு பயனாளிகள் யாருன்னு. தோட்டத்தில் வேலை செஞ்சா மட்டும்தான் அங்கே வாழ முடியும். அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சாகணும், நம்ம இலங்கை நாட்டின் பிரஜைகள், நம்ம பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அஸ்வசுமா கேட்டகரிக்கு அடியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20க்கும் மேலான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த 20க்கும் மேலான இண்டிகேட்டர்ஸ் நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க ஒரு அஸ்வசுமா பயனாளின்னு தெரிய வரும். இதுல ஒரு முக்கியமான சரத்து என்னன்னா, பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டா அவங்களால அஸ்வசுமா கேட்டகரிக்கு அடியில் வர முடியாது. இன்னைக்கு தோட்டத்தில் வாழ்ற நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட இன்ஃபார்மல் செக்டர்ல தான் வேலை செய்யறாங்க. ஆனால் தோட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வருமானம் குறைவு. அவங்களையும் இதுல உள்ளடக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு அமைச்சரவை பத்திரம் நாங்கள் கடந்த வருஷம் சமர்ப்பிச்சோம். அதை நீங்களும் அப்ரூவ் பண்ணியிருந்தீங்க இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பு அதிகரித்து எல்லாரையும் உள்ளடக்கி முன்னால கொண்டு போகணும்னா இது எல்லாருக்கும் ஒரு பயனா போகணும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆலோசனை நான் கௌரவ அமைச்சருக்கு முன்வைக்க விரும்புகிறேன். என்னன்னா, நான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 1197 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கு. இந்த இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை உலக வங்கியின் ஊடாக நாங்கள் சரி கட்டியிருக்கோம். இன்னும் பாக்கி 597 பராமரிப்பு நிலையங்கள் இருக்குது, அதையும் சரி கட்டி ஆகணும். ஆனால் இதில் வாழ்கிற 26,000 குழந்தைங்களுக்கு நாங்கள் இலவச காலை உணவு திட்டம் கொண்டாந்துருந்தோம் கிட்டத்தட்ட 6 மாத கால பகுதிக்கு. அது உங்களோட அமைச்சின் ஊடாக தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் கடந்த அரசாங்கத்தில். நீங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வச்சா கட்டாயம் அவங்க அந்த திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
And I would also like to take this opportunity to just commend the President and the government on his on His Excellency's visit to India. I must say that when I had visited Delhi along with former President Ranil Wickremesinghe in 2023, we had put forward a vision statement between India and Sri Lanka. And when we had put forward this vision statement, it was not to compare it with others. As far as that vision statement is concerned, it was based on a long-term connectivity enhancing policy. And likewise in 2024, His Excellency President Anura Kumara Dissanayake has put forward a vision statement which is more actionable, at the same time holds the Vision 2023 as a base. These two statements, if they complement each other and if it is implemented, කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. just 1 minute, and if it is implemented, then it will enhance our relationship with our neighbor for the better. Considering that India is a superpower which is coming up in the global south, we can use it to our advantage, especially in terms of energy infrastructure and connectivity. ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அதில் சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் அவங்க யாரையும் விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் කාලය අවසන් ගරු இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. நம்ம தேர்தல் பிரச்சார மேடையில் இல்லை, ஒவ்வொரு தடவை இல்லை மலையக மக்கள் சம்பந்தமாக இவங்க பரம்பரையாக ஒன்றும் செய்யலைன்னு சொல்றது ஒரு முழுமையான போய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் ஜஸ்ட் ஒன் திங், முன்னால் பேசியிருந்த உறுப்பினர் சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை ஒருவேளை கௌரவ அனுராக் திசாநாயக்கா அவர்களோட அரசாங்கம் வந்தால் டாலர் அதிகரிக்கும், வங்குரோத்து நிலைமைக்கு போகும், பிரச்சனை ஒன்றும் வரல. ஆனால் அதே நேரம் அரசாங்கத்துக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவங்க ஆட்சிக்கு வரும்போது அரிசி தேங்காய் எல்லா விலைகளும் குறைக்கிறேன்னு தான் சொல்லி வந்திருந்தாங்க. ஆனால் உங்களால் முடியாது, அது பிரச்சனை, அது எங்களுக்கும் புரியுது. ஆகவே நம்ம சேர்ந்து வேலை செஞ்சு நாட்டை எப்படி கட்டியில் போகணுப்பா. இந்த வாய்ப்பை தந்தமைக்கு என்னோட நன்றி நான் தெரிவிக்கிறேன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.